Hello and welcome to KNP Kitchen. இன்னைக்கு tomato mixed fruit jam தான் பண்ணி காட்ட போறேன். இது எங்க பெரியம்மாவோட ஒரு சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லலாம். இது அவங்க preservatives இல்லாம பண்ணுவாங்க and இது 1 month வரைக்கும் நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணாம கூட யூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் பெங்களூர் டொமேட்டோ தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ட்ரி டொமேட்டோ ஆட் பண்ணக்கூடாது, புளிப்பாக இருக்கும். அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். நல்லா பழுத்த கனிஞ்ச ரசாலு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் பல்ப்பு தான் நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழம் எடுத்துக்கோங்க. நான் மல்பெரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, ஸ்வீட்டாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கிரேப்ஸ் சீட்லெஸ் 2 கலரும் எடுத்துகிட்ருக்கேன், க்ரீன் அண்ட் பிளாக்கு. ஆப்பிள் வந்து ரெட் ஆப்பிள் ஆட் பண்ணுறேன். க்ரீன் ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், வேண்டாம். ரெட் ஆப்பிள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், ஏன்னா இதில் வந்து பெக்டின் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இந்த ஜாமுக்கு. அதே மாதிரி வாழைப்பழத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளிப்பு இல்லாமல் கதலிப்பழம் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, மற்ற பழம்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேப்ஸையும் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீரில் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அதோட பெஸ்டிசைட்ஸ்லாம் போகும். டொமேட்டோவை தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 கீழே வந்து டிவைட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா தோல் ஈஸியாக கலண்டுக்கும். பனானா பியூரி பண்ணி போட்டிருக்கேன். இதில் இப்போ ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் வந்து தோலோடு தான் அரைச்சிருக்கேன், அப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. மல்பெரி அண்ட் கிவி இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, இருந்தால் ஒரு வாட்டி வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இதில் திராட்சையை அரைச்சதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டாமல் போட்டிங்கன்னா அங்கங்கே அந்த சத்தை நிற்கும், நல்லா இருக்காது. உங்கள் ஜாம் ஸ்மூத்தாக இருக்காது வெளியில் வாங்குற மாதிரி. அதே மாதிரி எந்த இது அரைக்கிறதா இருந்தாலும் பழத்தில் தண்ணி விடாமல் அரைக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பியூரி அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ வந்து டொமேட்டோ ஈஸியாக பீல் பண்ண வரும் பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு இதே பிளெண்டரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். தக்காளி அரைச்சதையும் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம். கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்ப் இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஃப்ரூட்ஸில் இருந்தாலும் நீங்கள் வடிகட்டியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெவி பாட்டம் ஒயிட் பாட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் அரைச்ச பியூரியெல்லாம் ஒன் ஆஃப்டர் அனதர் சேர்த்துட்டு மீடியமில் வச்சுடுங்க. எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிளறினா போதும். கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஜஸ்ட் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணாதீங்க, இது நல்லா சுண்டணும். இதில் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். அதனால தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதான் ப்ரிசர்வேஷனுக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் இது ஹாஃப் த குவான்டிட்டியாக ரெடியூஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து கிரேப்ஸ் அண்ட் மல்பெரி ஆட் பண்ணதுனால அந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதனால நான் இதை ஆட் பண்ணுறேன், இல்லாட்டி ஜென்ரலாக ஆட் பண்ண மாட்டேன். தக்காளி வந்து ஜாஸ்தி போட்டிங்கன்னா நேச்சுரல் கலர் ரெட் கலர் வரும். ஸோ நீங்கள் அந்த கலருக்கு வேணும்னா தக்காளியை ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இல்லை சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுகர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நீந்த மாதிரி இருக்கும். திருப்பி இது நல்லா ரெடியூஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். இதுதாங்க பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 3 months வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சிங்கன்னா 1 month வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா பார்த்துக்கோங்க. கலருக்கு நீங்கள் வந்து டொமேட்டோ வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் உங்களுக்கு ரெட் கலர் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.